ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Tally ERP 9ல் எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று அப்டேட் ஆகும். இப்போ வந்து Tally சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் எப்படி நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து Tally ERP 9க்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கம்பெனி இன்ஃபோவில் செலக்ட் கம்பெனி, லாகின் ஆஸ் ரிமோட் யூசர், க்ரியேட் கம்பெனி, பேக்கப், ரீஸ்டோர்ஸ், குவைட் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து கம்பெனி க்ரியேஷனுக்குள்ளே நான் போகிறேன். கம்பெனி க்ரியேஷன் இதுதான் நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து டைரக்டரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு இந்த டேட்டா சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோல்டர் வந்து நான் அதுக்கு தான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொன்னேன். அந்த ஃபோல்டரு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோல்டரோட பார்த்து வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். இப்போது நீங்கள் எக்ஸல் வேர்டு நீங்கள் வந்து அது க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவீங்க. ஆனால் டேலியில் வந்து அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த பார்த்தை செலக்ட் பண்ணி அந்த இப்போ ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா மேலே பார்த்து செலக்ட் ஆகிரும். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டேலியில் போய் இந்த டைரக்டரிங்கிறத வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். டேலியில் எப்போவுமே பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl Alt V. பேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நேம், உங்களோட கம்பெனியோடைய நேம் வந்து இதில் ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் அடுத்து வந்து என்ன கண்ட்ரி, நம்ம இந்தியானா இந்தியன் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து என்ன ஸ்டேட்டு நம்ம கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து உங்களுடைய பின்கோடு, அடுத்து வந்து மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி, உங்களுடைய வெப்சைட் இருந்தால் வெப்சைட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபினான்ஷியல் இயர் பிகினிங். ஃபினான்ஷியல் எப்போவுமே 1/4/2019 நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1/4/2019 டு 31/3/2019 இதுதான் ஃபினான்ஷியல் இயரு. நான் இப்போ வந்து 2019 ஆன ஃபினான்ஷியல் இயர் வந்து கொடுக்குறேன். 1/4/2019. அதே மாதிரி புக் பிகினிங் ஃப்ரம் அதே டேட்டு தான் வரும். அதே மாதிரியே அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டேலி வேலட் பாஸ்வேர்டு. இந்த உங்களுடைய டேட்டாவுக்கு வந்து பாஸ்வேர்டு வைக்கணுன்னா இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கீழே ரிப்பீட் பாஸ்வேர்டு, மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ கீழே அதே பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்படியே என்டர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அக்செப்ட்னு கேட்கும். அக்செப்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கம்பெனி க்ரியேட் ஆகிரும். நான் இப்போது பாஸ்வேர்டு கொடுத்தங்காட்டி பாஸ்வேர்டு நான் கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்தா தான் உள்ளே போகும். பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துட்டேன். இதுதான் டேலியில் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த க்ரியேட் பண்ணினது வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதில் வந்து அதில் இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஃபைல் தான் உங்களுடைய கம்பெனி க்ரியேஷன். அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா, இப்போ நான் வெளியே போகிறேன். இப்போது இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி காப்பி டேலியில் போய் செலக்ட் கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து க்ரியேட் கம்பெனி, நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணினதை வந்து
டேலிக்குள்ளே போகணுன்னா செலக்ட் கம்பெனி அதுக்குள்ளே போய் மேலே பார்த்துன்னு இருக்குது, ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அமுத்துனீங்கன்னா மேலே போகும். அதில் வந்து அந்த ஃபோல்டருடைய பார்ட்டை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வரும். உங்களுடைய 10,000ன்னு அங்கே ஃபைல் இருந்தது, ஃபைல் நேம் வந்து 10,000. அதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான் இந்த டேலியில் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.